வணக்கம் நண்பர்களே. காமெடி நடிகர் ஒருவர் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்ட போது இசையமைப்பாளர் எம்எஸ்வி உள்ளிட்ட 3 பிரபலங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செய்துள்ளார் என்பதும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளது. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகராக இருந்தவர்தான் டிஆர் மகாலிங்கம். பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள இவரிடம் உதவியாளராக இருந்தவர்தான் சந்திரபாபு. பாடல் பாடுவதில் ஆர்வம் கொண்ட இவருக்கு நடிகர் டிஆர் மகாலிங்கம் தனது படத்தில் வாய்ப்பு கொடுத்தாராம். 1947ஆம் ஆண்டு வெளியான தன அமராவதி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சந்திரபாபுக்கு 1951ஆம் ஆண்டு மோகன சுந்தர் என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததாம். டிஆர் மகாலிங்கம் தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சின்னத்துறை படத்தில் டிஜே லிங்கப்பா இசையில் சந்திரபாபு ஒரு பாடலை பாடியிருந்தாராம். இந்தியாவிலே முதல் முறையாக யூட்லிங் பாடலை பாடியதும் ஆங்கில பாடலை பாடியதும் சந்திரபாபு தானாம். அதேபோல் முதல் வெஸ்டர்ன் பாடலை பாடியதும் அவர்தானாம். இப்படி பல திறமைகளை கையில் வைத்திருந்த சந்திரபாபு சில படங்களுக்கு கதையும் எழுதியிருந்தாராம். எம்ஜிஆர், சிவாஜி, எம்.ஆர். ராதா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து நடித்த சந்திரபாபு கடைசி காலத்தில் உதவிக்கு யாரும் இல்லாமல் ஒரு சிறிய அறையில் தங்கியிருந்தாராம். கீழே மாட்டுக்கொட்டகை, மேலே ஒரு சிறிய கட்டிலில் நாள் முழுவதும் படுத்திருந்த சந்திரபாபுக்கு எம்எஸ்வி, ஆர்.எஸ். மனோகர், தேங்காய் சீனிவாசன் ஆகிய மூவரும் தங்களது வீட்டிலிருந்து சாப்பாடு கொடுத்து உதவியுள்ளார்களாம். தினமும் 3 வேளை எம்எஸ்வி வீட்டிலிருந்து யாராவது ஒருவர் சந்திரபாபுக்கு சாப்பாடு கொடுத்து வந்துள்ளார்களாம். அதேபோல் அவன் என்ன கேட்கிறானே அதை செய்து கொடுங்கள், அவனுக்கு சாப்பாடு செல்வது நின்றுவிடக்கூடாது என்று தனது குடும்பத்தினருக்கு கூறியுள்ளாராம் எம்எஸ்வி. அதேபோல் ஆர்.எஸ். மனோகர், தேங்காய் சீனிவாசன் ஆகிய இருவரும் சந்திரபாபுக்கு மதுபானம் அனுப்பினாலும் எம்எஸ்வி கடைசி வரை அவருக்கு அதை கொடுக்காமல் இருந்துள்ளாராம். எம்எஸ்வி வீட்டு சமையலறை வரை சென்று அவரது அம்மாவிடம் எனக்கு ஏதாவது சமைத்து கொடுங்கள் என்று கேட்கும் அளவுக்கு நெருங்கிய நட்புடன் இருந்த சந்திரபாபு இறந்த பிறகு அவரது உடலை எம்எஸ்வி வீட்டு வாசலில் சில நிமிடங்கள் வைத்துவிட்டு அதன் பிறகு எடுத்து சென்றுள்ளார்களாம். இது சந்திரபாபுவின் கடைசி ஆசையாக உள்ளதாம். ஸோ நேரில் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.